ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பகடையில் வந்து 3 பகடை கொடுத்துருக்காங்க. இதில் மூன்றின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்க்கெலாம் நம்ம பார்த்தோம். அதன்படி பார்க்குறப்ப இப்போ 2 நம்பர் சேமாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் வந்து இங்கேயும் 6 2 இருந்துச்சு, இங்கேயும் 6 2 இருந்துச்சு. அப்போ 3க்கு ஆப்போசிட் 5. அப்போ அதே மெத்தட் இங்கே யூஸ் பண்ணோன்னா இங்கேயும் 2 3 இருக்குது, இங்கேயும் 2 3 இருக்குது. அப்போ 4க்கு ஆப்போசிட் 1ன்னு கிடச்சிரும், 1க்கு ஆப்போசிட் 4 கிடச்சிரும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது என்னென்னா மூன்றின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. 2 நம்பர் சேமாக இருக்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்த்தோன்னா வேறு என்ன மெத்தட் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 3லையுமே எது சேமாக இருக்குது? 3 3 3. ஓகேவா? இந்த 3 பகடையிலையுமே இந்த 3ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. அப்போ அப்படிங்கிறப்போ அந்த 3 மட்டும் நம்ம விட்டுறணும். இப்போ விட்டுட்டு எப்படி எழுதுகிறோன்னா, ஃபஸ்ட்டு 1 2 எழுதிட்டோமா? அதுக்கடுத்து அந்த 3 விட்டுருவோம். 1 ஆல்ரெடி எழுதிட்டோம், அப்போ 5. ஓகேவா? இப்போயும் 3 விட்டுறோம். 3 விட்டுட்டு 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், இப்போ 4. இப்போ நம்ம இந்த 3 பகடையிலுமே விட்டோம் இல்லையா 3, அதை எழுதுகிறோம். எழுதுனதுக்கப்புறம் இதில் எதுலையுமே எழுதாத நம்பர் என்னது? 6. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 6 எல்லா நம்பர் வந்துருச்சா? இப்போ மூன்றின் எதிர்ப்பக்கம் என்னென்னா 6. அப்போ ஆன்சர் 6. புரிஞ்சதா? 3லையுமே சேமாக இருக்கிற நம்பரு என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி நம்பரை எடுத்து எழுதுகிறோம். 1 2. அப்போ இங்கே 2 விட்டுட்டோம், 5. ஆல்ரெடி 1 எழுதியிருக்கோம். இங்கே 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், 4 எழுதிட்டோம். அப்போ விட்ட நம்பரை 3 எழுதுகிறோம். பக்கத்தில் எதுலையுமே எழுதாத நம்பர் 6 எழுதுகிறோம். புரிஞ்சதா? ஆன்சர் 6 கிடச்சிது. இப்போது இது மெத்தட் 4. புரிஞ்சதா இது வரைக்கும் உள்ளது? அடுத்த சம்ம இப்போ இதில் வந்து 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 4 3 2ன்னு இப்படி ஒவ்வொரு டைஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 4ன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 நம்பர் சேமாக இருக்குது அப்படின்னா, இப்போ 3 5 இங்கே சேமாக இருக்கா, இங்கேயும் 3 5 சேமாக இருக்கா. அப்போ 4க்கு ஆப்போசிட் என்ன? 1. ஆன்சர் 1. 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 4. இப்போ புரிஞ்சதா? இந்த கொஸ்டின் புரிஞ்சதா? ஓகே. அதுக்கு அடுத்த சம்மில் 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. மூன்றின் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கேயும் 2 3 இருக்குது, இங்கேயும் 2 3 இருக்குது. இப்போ 4க்கு ஆப்போசிட் 1, 1க்கு ஆப்போசிட் 4ன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மூன்றின் எதிர்ப்பக்கம் கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது 2 நம்பர் சேமாக இருக்கா? இங்கேயும் 1 3 இருக்குது, இங்கேயும் 1 3 இருக்குது. அப்போ 5க்கு ஆப்போசிட் 2, 2க்கு ஆப்போசிட் வந்து 5. ஆனால் மூன்றின் எதிர்ப்பக்கம் தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ அடுத்த மெத்தட் என்ன பார்க்கலாம்? 3லையுமே இந்த 3ங்கிற நம்பர் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம 3 விட்டுட்டு மீதி நம்பரை எடுத்து எழுத போகிறோம். 1 2 எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் 1 ஆல்ரெடி எழுதியாச்சு, 5 எழுதிட்டோம். இப்போ இங்கே 3ஐயும் விட்டாச்சு, ஆல்ரெடி 2 எழுதியிருக்கோம், 4 எழுதிட்டு இப்போ நம்ம 3லையும் விட்டு அந்த 3 எழுதிட்டு இப்போ எதுலையுமே எழுதாதது என்னது? 6. அப்போ மூன்றின் எதிர்ப்பக்கம் 6. ஆன்சர் 6. புரிஞ்சதா? 2 நம்பர் சேமாக இருக்கிற மெத்தடில் ஓகே ஆகுதான்னு பார்க்கணும். இல்லைன்னா இந்த ஒரு நம்பர் சேமாக இருக்கு இல்லையா, அந்த மெத்தடை எடுத்து நம்ம பார்க்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்த சம்மில் 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. 6ன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே 6 இருக்குது, இதோட எதிர்ப்பக்கம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் 2 4 இருக்குது, இங்கேயும் 2 4 இருக்குது. அப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த 2 டைஸை மட்டும் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அப்போ 6ன் எதிர்ப்பக்கம் 1. ஆன்சர் 1. ஓகேவா? இந்த 2 டைஸை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இந்த 4 மெத்தடுக்குள்ளே தான் எல்லாமே வரப்போகுது. ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.